Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 30/5/2025 வெள்ளிக்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். தான் சம்பாதித்தது கொஞ்சம், ஆனால் அனுபவிப்பது அரண்மனையில். அந்த அரண்மனை வேறு யாருக்கோ சொந்தம், இப்போது இவருக்கு சொந்தம். ஒரு சிலர் அடுத்த ஒரு சொத்தில் ஆனந்தமாக வாழ்வார்கள். இதை பற்றி சாஸ்திரம் ஒரு குறிப்பை சொல்லுகிறது. அந்த குறிப்பு என்ன? 6க்கு உடையவன் 7 அல்லது 10 இருக்க, லக்னத்தில் செவ்வாய் இருக்க, பாவர்கள் பாராது இருந்தால் சத்துருக்கள் செல்வம் இவனுக்கு சேரும். பல நாட்களுக்கு முன்பு, ஒரு சில வருடங்கள் கூட இருக்கலாம், ஒரு ஸ்லோகத்தை சொன்னேன். 2க்கு உடையவன் 6இல் இருந்தால் இவன் பணத்தை சத்துருக்கள் கவர்வர், எடுத்துக்கொள்வார்கள். 6க்கு உடையவன் 2இல் இருந்தால் அடுத்தவன் சொத்து இவனுக்கு வரும். இதை பற்றி ஒரு விளக்கமும் அப்பொழுது கொடுத்திருந்தேன். 2க்கு உடையவன் பணம் இருக்கும் இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடம் அந்நியம். இவன் பணம் அந்நியனுக்கு சேரும். 6ஆம் இடம் அந்நியன் 2இல் இருக்கிறான். ஆக அந்நியன் பணம், 2ஆம் இடம் பணம் இவனுக்கு கிடைக்கும் என்று ஒரு குறிப்பு ஒன்று சொன்னேன். கிட்டத்தட்ட இதுவும் அதே போல்தான். 6க்கு உடையவன் அந்நிய சொத்து 7ஆம் இடத்தில். இந்த 6ஆம் இடத்திற்கு அடுத்த இடம் லக்கணத்திற்கு நேர் எதிர். இந்த 7ஆம் இடம் பார்க்கும் பார்வை 7ஆம் பார்வை லக்கணத்தில் அல்லது 10இல் இருக்க, கர்மஸ்தானத்தில் இருக்க, அவனுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அந்த விதியில் இருக்க. 6க்கு உடையவன் 7இல் அல்லது 10இல் இருக்க, இதெல்லாம் சாதாரணம். ஏனென்றால் அன்றாடம் நாம் ஆசைப்படுகிறோம், நான் அம்பானி ஆக வேண்டும், ஆகின்றோமா? அப்படி ஆகாத காரணத்தினால் நாம் மிகவும் கஷ்டப்பட்டு வருந்துகின்றோமா? ஏதோ ஒரு நினைப்பு வந்து போகும், அவ்வளவுதான். ஆனால் இங்கே இவருக்கு லக்னத்தில் செவ்வாய் நிற்க, இதுதான் முக்கியம். லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இதை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற துடிப்பு, நீங்காத துடிப்புடன் இருப்பான். தன் ஆசை நிறைவேற எந்த வன்முறைக்கும் தயங்க மாட்டான். மிரட்டுவான், எதையும் செய்வான், எப்படியும் அடைந்தே தீர வேண்டும் என்பதில் ஒரே குறி. செவ்வாய் செய்யும் வேளையில் இதுவும் ஒன்று. ஒருவேளை 6க்குடையவன் 7இலோ அல்லது 10இலோ இருந்து செவ்வாய் லக்கணத்தில் இல்லாது இருந்தால் இது நடக்குமா? நடக்கும். எப்படி நடக்கும்? அவ்வப்போது அடுத்த வருஷத்தை கொஞ்சம் அனுபவிப்பான். ஹோட்டலுக்கு கூட்டி போகிறார், சாப்பாடு வாங்கி தருகிறார். வெளியூருக்கு கூட்டி போகிறார், செலவு செய்கிறார். அல்லது கேட்கும்போது கொஞ்சம் பணம் கிடைக்கிறது. இதெல்லாம் நடக்கும். அடுத்தவர் காசைத்தானே வாங்குகிறார், நடக்கும். ஆனால் செவ்வாய் லக்கணத்தில் அமர்ந்தால் எப்படியும் அந்த சொத்தை இவன் அடைந்தே தீருவான். ஆக கிரகங்கள் எப்படி இருந்தாலும் லக்கணத்தில் யார் இருக்கிறார்கள், நல்லவனா கெட்டவனா, அவனுடைய குணம் என்ன, அந்த இடத்தை யார் பார்க்கிறார்கள்,
பாவிகளா சுபர்களா, இவைகளையும் நாம் கவனிக்க வேண்டும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, கடும் முயற்சி செய்து ஒரு பெரும் பலனை நாளைய தினமும் உங்களுக்கு பயன்படும் வகையில் இருக்கும் ஒரு நற்பலனை பெறுகின்ற நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம் உண்டு, மறுபாதி லாபம் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உறவுகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும், உங்களால் உறவுகளுக்கும் நன்மை ஏற்படும். பரஸ்பர நன்மை பரிமாறிக்கொள்ளப்படும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, நாளைய நன்மையை கருதி இன்றைய கஷ்டத்தை நீங்கள் பொருட்படுத்தாமல் இருப்பீர்கள். அதன் விளைவு இன்றைக்கே ஒரு சந்தோஷமான செய்தியை கேள்விப்படுவீர்கள். நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, நன்றாக ஆராய்ந்து யோசித்து பார்த்து இதை மேற்கொள்ளலாமே, இந்த யோசனை நன்றாகத்தானே இருக்கிறது என்று தெளிந்து அந்த வழியினில் செயல்பட்டு நல்ல லாபத்தை இன்று பெறுவீர்கள். இந்த நாள் உச்சகட்ட லாபம் பெறும் நாள். கன்னிராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் வேளையில் உங்கள் திறமை தெரிகிறது. திறமை மட்டும்தானா? இல்லை, மனிதாபிமானமும் தெரிகிறது. இந்த இரண்டினாலும் உங்களுக்கு செல்வ சேர்க்கையும் உண்டு, செல்வாக்கும் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் குழம்பி தவிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. எதை செய்வது, எப்படி செய்வது என்றெல்லாம் ஒரு குழப்பம் மிக மிக அதிகமாக இன்று இருக்கிறது. விருச்சக ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். இந்த கஷ்டம் நம்மை விடாது என்று நீங்கள் நம்புகின்ற அளவுக்கு ஒரு கஷ்டம் இருந்தது. இன்றைய தினம் பேச்சுவார்த்தை மூலமாக, உங்கள் நேர்மையின் மூலமாக அந்த கஷ்டத்தை நீங்கள் அகற்றிக்கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியத்தை, மங்கள காரியத்தை உங்கள் திறமையால் இன்று நன்கு முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, அலைச்சல் இருந்தாலும் பரவாயில்லை, நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எடுத்த கொள்கையிலிருந்து ஒரு இன்ச்சு கூட விலக மாட்டேன் என்று ஒரு நிச்சய தீர்மானம் நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள்.
கும்பராசி அன்பர்களே, தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். இப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒரு காரணம் வேண்டுமே. அந்த காரணம் என்னவென்று சொன்னால், உங்களது பேச்சு, அதிலும் குறிப்பாக பெருந்தன்மையை காட்டுகின்ற பேச்சு உதவுகின்றது. மீனராசி அன்பர்களே, முழு திறமையை காட்டுகின்றீர்கள் என்று முழு லாபத்தை பெற்றுக்கொள்கின்றீர்கள். அதனால் முழு முயற்சி உண்டு, முழு லாபத்தையும் பெறுகின்றீர்கள். எந்த அளவுக்கு உழைப்பை காட்டினீர்களோ அந்த அளவுக்கு வருமானத்தையும் பெறும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.